டேனியல் செல் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இந்த 2 beakers எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைட் பீக்கர்ல 1 மோலார் ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷனும், ரைட் ஹேண்ட் சைட் பீக்கர்ல 1 மோலார் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனும் எடுத்துக்கலாம். ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷன்ல ஜிங்க் ராடும், காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன்ல காப்பர் ராடை டீப் பண்ணிடலாம். இங்க ஜிங்க் ராட் ஆனோடாவும் காப்பர் ராட் கேத்தோடாவும் இருக்கும். இப்போ இந்த 2 எலக்ட்ரோட்ஸையும் ஒரு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் மூலமா கனெக்ட் பண்ண. அதுல ஒரு டிஜிட்டல் வோல்ட்மீட்டரும் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த 2 பீக்கர்ஸையும் ஒரு சால்ட் பிரிட்ஜ்னால கனெக்ட் பண்ணணும். அந்த சால்ட் பிரிட்ஜில் இருக்கிற எலக்ட்ரோலைட் Na2SO4. இந்த ஓவரால் செட்டப்பை தான் நம்ம எலக்ட்ரோகெமிக்கல் செல் சொல்றோம். எலக்ட்ரோகெமிக்கல் செல்ல கெமிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. இப்போ ஆனோட்ல ஆக்சிடேஷன் ஆகும், ஆனோட் டிசோசியேட் ஆகி, அது ஜிங்க் டிசோசியேட் ஆகி ஜிங்க் 2++2 எலக்ட்ரான்ஸை ரிலீஸ் பண்ணும். இந்த 2 எலக்ட்ரான்ஸும் இந்த எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் மூலமா டிராவல் ஆகி கேத்தோட் கம்பார்ட்மெண்ட்க்கு வரும். அப்போ இந்த 2 எலக்ட்ரோட்ஸ்க்கு இன்பிட்வீன்ல பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் டெவலப் ஆகும். அதோட வேல்யூ 1.1 வோல்ட். வர 2 எலக்ட்ரான்ஸ் இந்த கேத்தோட் கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிற காப்பர் 2+ அயான்ஸோட கம்பைன்ட் ஆகி, அதாவது ரெடியூஸ் ஆகி காப்பரை டெபாசிட் ஆகும் கேத்தோட்ல. ஸோ அதனால இதோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அட் த சேம் டைம் ஆனோடோட சைஸ் டிக்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி செல் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கிறப்போ இந்த 2 கம்பார்ட்மெண்ட்ஸ்லையும் என்ன ஆகும்னா சார்ஜ் இம்பேலன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அதாவது இங்கே எக்ஸஸாக ஜிங்க் 2+ இருக்கா, இங்கே காப்பர் 2+ இல்லை. அதை நல்லிஃபை பண்ணுறதுக்கு இங்கே இந்த சால்ட் பிரிட்ஜில் இருக்கிற SO4 2- ஆனோட் கம்பார்ட்மெண்ட்க்கும் Na+ அயன்ஸ் கேத்தோட் கம்பார்ட்மெண்ட்க்கும் மூவ் ஆகும். இப்போ இந்த சார்ஜ் இம்பேலன்ஸ் ப்ராப்ளம் நல்லிஃபை ஆயிடுச்சு. இந்த மாதிரி செல் ஆப்ரேட் ஆகிட்டே இருக்கிறப்போ இங்க ஜிங்க் ராட் ஃபுல்லா டிசோசியேட் ஆகி ஜிங்க் 2+ அயன்ஸா இந்த ஆனோட் கம்பார்ட்மெண்ட்ல இருக்கும். அதே மாதிரி கேத்தோட் கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிற இந்த காப்பர் 2+ அயன்ஸ் ஃபுல்லா டெபாசிட் ஆகி காப்பரா இங்க டெபாசிட் ஆயிடும். ஸோ இங்க காப்பர் 2+ இருக்காது. ஸோ அந்த சமயத்துல தான் நம்ம டேனியல் செல்லை ரீசார்ஜ் பண்ணணும். இந்த டேனியல் செல்லை ரீசார்ஜ் பண்றதுக்கு இந்த எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ல 1.5 வோல்டேஜ் இருக்கிற ஒரு எக்ஸ்டர்னல் பேட்டரியை கனெக்ட் பண்ணலாம். இப்போ இதுல இருக்கிற கேத்தோட் ஆனோடாவும் ஆனோட் கேத்தோடாவும் மாறிடும். ஆனா இதோட சைன் சேஞ்ச் ஆகாது. ஓகே, ஒன்லி எலக்ட்ரோகெமிக்கல் ரோல்ஸ் மட்டும்தான் ரிவர்ஸ் ஆகும். இந்த மாதிரி செல்லை தான் நம்ம என்ன சொல்றோம்னா எலக்ட்ரோலைட்டிக் செல் சொல்றோம். எலக்ட்ரோலைட்டிக் செல்ல electrical energy is converted into chemical energy. அப்போ இந்த electrical energy utilize பண்ணி இந்த டேனியல் செல்லை ரீசார்ஜ் பண்ண போறோம். ஆனோட்ல என்ன ஆகும்? ஆக்சிடேஷன் நடக்கும். ஆனோட் இங்க என்னது? காப்பர் ராட் தான் ஆனோட். அப்போ இந்த காப்பர் ராட் காப்பர் 2++2 எலக்ட்ரான்ஸை ரிலீஸ் பண்ணும் ஆக்சிடேஷன்ல. அந்த காப்பர் 2+ அயான்ஸ் இந்த ஆனோட் கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிற சொல்யூஷன்ல டிசால்வ் ஆயிடும். இந்த 2 எலக்ட்ரான்ஸும் இந்த எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் மூலமா டிராவல் ஆகி கேத்தோட் கம்பார்ட்மெண்ட்க்கு வரும். இங்க கேத்தோட் கம்பார்ட்மெண்ட்ன்றது ஜிங்க் ராட். ஜிங்க் ராட் ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷன்ல டிப் பண்ணியிருக்கு. ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷன்ல ஜிங்க் 2+ அயான்ஸ் இருக்கு. இந்த ஜிங்க் 2+ அயான்ஸ் வர 2 எலக்ட்ரான்ஸ் அக்செப்ட் பண்ணி, அதாவது ரெடியூஸ் ஆகி ஜிங்க் மெட்டலா கன்வெர்ட் ஆகும். அது ஜிங்க் 2++2 எலக்ட்ரான்ஸ் கிவ்ஸ் ஜிங்க். இந்த ஜிங்க் மெட்டல் என்ன ஆகும்னா கேத்தோட் கம்பார்ட்மெண்ட்ல டெபாசிட் ஆகும். அப்படி ஆகுறப்போ கேத்தோடோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அட் த சேம் டைம் ஆனோடோட சைஸ் டிக்ரீஸ் ஆகும். இப்போ இதுல இருக்கிற எக்ஸஸ் ஆஃப் இந்த சல்ஃபேட் அயான்ஸ் Na+ அயான்ஸ், அதாவது இந்த சால்ட் பிரிட்ஜ்ல இருந்து வந்தது இல்லையா, அந்த எக்ஸஸ் ஆஃப் அயான்ஸ் அகைன் சால்ட் பிரிட்ஜுக்கு மூவ் ஆயிடும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா டேனியல் செல் ஸ்டார்டிங்ல, அதாவது டிஸ்சார்ஜ் ஆஃப் டேனியல் செல் ஸ்டார்டிங்ல எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஆயிடும். அகைன் கேத்தோட ஆனோடாவும் ஆனோட் கேத்தோடாவும் ஆகி செல் ப்ராசஸ் நடக்கும்.